அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 1 நிஜங்கள் அத்தியாயம் 6 ஒரு பெண். முதல்ல அந்த இளைய மிஸ்டர் மெக்குயினோடு ஓரிரு வார்த்தைகள் பேசணும் என்றார் பைரோ. நமக்கு சில முக்கியமான தகவல்களை அவர் தரலாம். நிச்சயமா என்றார் பவுப். அவர் பணியாளர்களின் தலைவன் பக்கமாய் திரும்பினார். அப்பொழுது கண்டக்டர் பாஸ்போர்ட்டுகள் மற்றும் டிக்கெட்டுகள் அடங்கிய ஒரு கட்டோடு வந்தான். அவற்றை அவனிடமிருந்து பவுப் வாங்கி கொண்டார். தேங்க்யூ மிச்சல், இப்போதைக்கு நீங்க உன்னுடைய சீட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். உன்னுடைய சாட்சியை நாங்க அதிகாரபூர்வமா அப்புறம் எடுத்துக்கிறோம். நல்லது சார். மிச்சல் தற்பொழுது பெட்டியை விட்டு அகன்றிருந்தான். நாம இளைய மிஸ்டர் மெக்குயினை பார்த்ததுக்கு அப்புறம் என்ற பைரோ, மரணம் அடைந்தவருடைய பெட்டி வரை போகலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அங்க வேலை முடிச்சதுக்கு அப்புறம். ஆனால் இச்சமயத்தில் பணியாளர்களின் ஹெட் ஹெக்டர் மெக்குயினுடன் திரும்பியிருந்தான். மிஸ்டர் பவுப் எழுந்து கொண்டார். இங்க ரொம்ப இடநெருக்கடியா இருக்கு என்றார் அவர் இனிமையாய். என்னிடத்துல உட்காருங்க மிஸ்டர் மெக்குயின். உங்களுக்கு நேர் எதிரில் மிஸ்டர் பைரோ உட்காருவார். அங்கே. பேசிவிட்டு ஹெட் பக்கமாய் அவர் திரும்பினார். ரெஸ்டாரண்ட் பெட்டியிலிருந்து எல்லாரையும் வெளியேற்றிடு. அது மிஸ்டர் பைரோவுக்காக ஒதுக்கப்படட்டும். நீங்க உங்களுடைய உரையாடல்களை அங்கே வச்சுக்கலாம் இல்லையா சார்? அதான் மிக சிறந்த ஏற்பாடா இருக்கும். எஸ் என்றார் பைரோ. ஒருவர் மாற்றி மற்றொருவரை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான் மெக்குயின். அவனுக்கு உடனடியா ஒன்றும் விளங்கவில்லை. என்ன இதெல்லாம் என்றான். ஒரு அவசரமான கை வீசலோடு பெட்டியின் மூலையிலிருந்த இருக்கையில் உட்காருமாறு அவனுக்கு ஜாடை காட்டினார் பைரோ. என்ன இதெல்லாம் என்று மறுபடியும் சற்று ஓங்கி கேட்டவன் பிறகு தானே தன் நாக்கினை அடக்கி கொண்டு, ட்ரெயின்ல ஏதாவது நடந்திருக்கா ஏதாவது என்றான். ஒருவர் மாற்றி மற்றொருவராய் மறுபடியும் பார்த்தான் அவன். பைரோ ஒப்புதலாய் தலையசைத்தார். சரியா சொல்லிட்டீங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு அதிர்ச்சிக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிங்க. உங்க முதலாளி மிஸ்டர் ரிச்சர்ட் காலமாகிட்டார். மெக்குயினின் இதழ்களிலிருந்து ஒரு விசில் விளைந்தது. அவனுடைய கண்கள் சற்றே பிரகாசம் அடைந்தன என்பதை தவிர அதிர்ச்சியோ அல்லது துயரத்தையோ அவன் துளியும் வெளிக்காட்டவில்லை. ஆஹா, அவனுங்க அவரை பிடிச்சிட்டாங்க என்றான். என்ன அர்த்தத்துல நீங்க இப்படி சொல்றீங்க மிஸ்டர் மெக்குயின்? அவன் தயங்கினான். மிஸ்டர் ரிச்சர்ட் கொல்லப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? பைரோ கேட்டார். அப்படி இல்லையா? இந்த தடவை அவன் ஆச்சரியம் காட்டினான். பிறகு ஏன் எஸ் அப்படித்தான் என்றான் மெதுவாய். அப்படித்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொல்லப்பட்டிருக்கார். அவரு ஜஸ்ட் தூக்கத்துல அப்படியே இறந்துட்டதாவா நீங்க நினைக்கிறீங்க? கிழவன் இரும்பு மாதிரி. ஒரு சின்ன புன்னகைக்காக நிறுத்தி கொண்டான் மெக்குயின். உங்க யூகம் ரொம்ப சரியே என்றார் பைரோ. மிஸ்டர் ரிச்சர்ட் கொலை செய்யப்பட்டிருக்கார், அடிச்சே. ஆனா இது வெறும் மரணம் கிடையாது. கொலைன்னு நீங்க எதுக்காக அத்தனை தீர்மானமா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். மெக்குயின் தயங்கினான். எனக்கு ஒன்று தெளிவாகிட்டோம் என்றான். எக்ஸாக்டா நீங்க யாரு? இதுல நீங்க எதுக்காக நுழைஞ்சிருக்கீங்க? நான் இந்த வாகன லிட் ட்ரெயின் சார்பா பேசுறேன் என்றவர் சற்று தாமதித்துவிட்டு சொன்னார். நான் ஒரு டிடெக்டிவ். என் பெயர் ஹெர்குல் பைரோ. இதற்கு ஒரு அதிசய ஆச்சரியத்தை பைரோ எதிர்பார்த்திருந்தார். அது கிடைக்கவில்லை. மெக்குயின் வெறுமனே ஓ அப்படியா என்று மட்டும் சொல்லி
மேற்கொண்டு அவர் தொடர காத்திருந்தான். உங்களுக்கு இந்த பெயர் பரிச்சயமா இருக்கணுமே. ஆமாமா, ஆனா நான் என்னவோ இதை ஒரு பணிப்பெண்ணுடைய பெயராத்தான் கற்பனை பண்ணியிருந்தேன். அவனை வெறுப்பாய் பார்த்தார் பாய்ரோ. டூ மச். எது டூ மச்? நத்திங். நாம கையில் இருக்கும் பிரச்சனையை பற்றி பேசுவோம். மரணம் அடைந்துள்ள ஆளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீங்க சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். மிஸ்டர் மெக்குயின், நீங்க அவருக்கு உறவா? நோ, கிடையாது. நான் அவரோட செக்ரட்டரியா இருந்தேன். எத்தனை காலமா நீங்க இந்த பதவியில் இருந்தீங்க? ஜஸ்ட் 1 வருஷமா. ப்ளீஸ், உங்களால் முடிஞ்ச அத்தனை தகவலையும் தாங்க. வெல், நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் ரிச்சர்ட்டை சந்திச்சேன். பெரிசியால இருந்தேன். அப்ப பாயிரோ இடைமறித்தார். நீங்க அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஒரு எண்ணெய் வியாபார சலுகை பற்றி பேசுவதற்காக நான் நியூயார்க்ல இருந்து வந்திருந்தேன். அதை பற்றி உங்களுக்கு கேட்க விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானும் என் நண்பர்களும் அதுல ரொம்பவும் பின்தங்கிட்டோம். மிஸ்டர் ரிச்சர்ட்டும் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்லே தான் தங்கியிருந்தார். அப்பதான் அவரோட காரியதரிசி கூட ஒரு பெரிய மோதலை முடிச்சிருந்தார். அதனால அந்த வேலையை அவர் எனக்கு கொடுத்தார். நான் புடிச்சுக்கிட்டேன். நடுத்தேருவில் நிற்க வேண்டிய நிலைக்கு அப்ப தள்ளப்பட்டிருந்த எனக்கு இது உள்ளங்கையில கிடைச்ச பரிசா அமைஞ்சது. அப்போதிலிருந்து நிறைய பயணிச்சோம். மிஸ்டர் ரிச்சர்ட் உலகத்தை பார்க்கணும்னு பிரியப்பட்டார். ஆனா மொழிகள் தெரியாத அவரோட நிலைமை அவரை ரொம்பவே பாதிச்சது. இதுக்கு உதவ நான் ஒரு குரியர் போல தான் இயங்கினேனே ஒழிய காரியதரிசி போல இல்லை. அது ஒரு மனோகரமான வாழ்க்கை. இப்ப நீங்க உங்க முதலாளியை பற்றி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தகவலை தரணும். இளையவன் தோள்களை குலுக்கி காட்டினான். ஒரு குழப்பமான பாவம் அவன் முகத்தை கடந்தோடியது. அது அப்படி சுலபம் கிடையாது. அவரோட முழு பெயர் என்ன? சாமுவேல் எட்வர்ட் ரிச்சர்ட். அவர் ஒரு அமெரிக்க பிரஜை. எஸ். அமெரிக்காவின் எந்த பகுதியை சேர்ந்தவர் அவர்? எனக்கு அது தெரியாது. வெல், அப்ப உங்களுக்கு என்னதான் தெரியும்? நிஜமா சொல்லணும்னா மிஸ்டர் பாய்ரோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரை பற்றி எப்பவுமே மிஸ்டர் ரிச்சர்ட் பேசினது கிடையாது. அல்லது அவரோட அமெரிக்கா வாழ்க்கை பற்றியும் பேசினது கிடையாது. அது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. அவரோட ஆரம்ப காலத்தை பற்றி அவருக்கே ஒரு வேளை வெட்கமா இருக்குமோ? நான் கற்பனை பண்ணிக்கிட்டது உண்டு. சில ஆண்கள் இப்படித்தான். இது ஒரு திருப்திகரமான காரணமா உங்களுக்கே தோணுதா? வெளிப்படையா சொல்லணும்னா நோ. அவருக்கு ஏதாவது உறவுகள் உண்டா? அப்படி எதையும் அவர் சொன்னதில்லை. பாய்ரோ அதே பாயிண்டையே குறியாய் கேட்டார். நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தியரியை உருவாக்கியிருக்கணுமே மிஸ்டர் மெக்குயின். வெல், எஸ், நான் செஞ்சேன். அவரோட நிஜ பெயர் மிஸ்டர் ரிச்சர்ட்னு நான் நம்பல. எதுக்கிட்ட இருந்தோ அல்லது யார்கிட்ட இருந்தோ தப்பிப்பதற்காக அவர் அமெரிக்காவை விட்டு வெளியேறியிருக்கணும்னு நான் நினைச்சேன். இதுல அவர் வெற்றி அடைஞ்சார்னு நினைக்கிறேன். ஓரிரு வாரங்களுக்கு முன்பு வரை. அப்படின்னா அவருக்கு கடிதங்கள் வர ஆரம்பிச்சன. மிரட்டல் கடிதங்கள். நீங்க அவற்றை பார்த்தீங்களா? எஸ், அவரோட கடித போக்குவரத்துகளை பார்த்து கொள்வது என் வேலை. முதல் கடிதாசி 15 நாட்களுக்கு முன்னால் வந்தது. அக்கடிதங்களை சிதைச்சாச்சா? நோ, என் ஃபைல்ல இன்னும் சில கடிதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். கோபத்துல ஒரு கடிதத்தை மிஸ்டர் ரிச்சர்ட் கிழிச்சது எனக்கு தெரியும். அவற்றை உங்களுக்கு காட்ட கொண்டு வரட்டுமா? அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். மெக்குயின் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு அகன்றார். சில நிமிடங்கள் கழிந்ததும் அவன் திரும்பினான். அழுக்கேறிய நோட்டு புத்தகத்தின் 2 தாள்களை அவன் பாய்ரோவின் முன் வைத்தான். முதல் கடிதம் இப்படி போனது.
எங்களை ஏமாத்திட்டு இதுல இருந்து வெளியேறிடலாம்னு நீ நினைச்சியா? உன் மேல சத்தியம், அது நடக்காது. நாங்க உன்னை பிடிக்க கிளம்பிட்டோம் ரிச்சர்ட். உன்னை நாங்க பிடிப்போம். இதில் கையொப்பம் ஏதும் இல்லை. உயர்த்திய புருவங்களை தவிர்த்து வேறெந்த கமாண்டும் அடிக்காத பைரோ அடுத்த கடிதத்தை எடுத்துக்கொண்டார். உன்னை ஒரு வழி பண்ணாம விடமாட்டோம் ரிச்சர்ட். சீக்கிரத்திலேயே உன்னை நாங்க பிடிக்கிறோமா இல்லையான்னு பார். கடிதத்தை கீழே வைத்தார் பைரோ. ஸ்டைல் ஒரே மாதிரியா இருக்கு என்றார். கையெழுத்தும். மெக்குயின் அவரை பார்த்து விழித்தான். உங்களால இதை கவனிச்சிருக்க முடியாது என்றார் பைரோ மிருதுவாய். இப்படிப்பட்ட விஷயங்களிலேயே பழகிய கண்கள் தேவைப்படுது. இந்த கடிதம் ஒருத்தரால எழுதப்படல மிஸ்டர் மெக்குயின். 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்களால் எழுதப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தையின் ஓர் அட்சரத்தை ஒவ்வொருத்தரா எழுதியிருக்காங்க. மேலும் கடிதங்கள் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது கையெழுத்தை அடையாளம் காணும் வேலையை சிக்கலாக்குது. இங்கு சற்று நிறுத்தி கொண்டு விட்டு சொன்னார். மிஸ்டர் ரிச்சர்ட் என்னிடம் உதவி நாடி வந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட? மெக்குயனின் ஆச்சரியம் பொங்கிய குரல் அவனுக்கு விஷயம் தெரியாது என்பதை பைரோவுக்கு ஊர்ஜிதப்படுத்தியது. அவர் ஒப்புதலாய் தலையசைத்தார். எஸ், அவர் எச்சரிக்கையானார். முதல் கடிதம் வந்தபோது அவர் எப்படி நடந்துகிட்டார்னு என்கிட்ட சொல்லுங்களேன். சொல்வது கஷ்டம். அவர் அவர் அவருக்கே உரிய சிரிப்பை உதிர்த்து கொண்டு அதனை என்னிடம் தந்தார். ஆனா ஏனோ தெரியல, இங்கு சிறு நடுக்கம் அவனிடம் உண்டானது. அவரோட அந்த அமைதிக்கு அடியில ஆணிவேர் வரை உழுக்கப்பட்டார்னு நான் உணர்ந்தேன். பைரோ ஒப்புதலாய் தலையசைத்தார். பிறகு அவர் ஒரு எதிர்பாராத கேள்வியை கேட்டார். மிஸ்டர் மெக்குயின், உண்மையா மறைக்காம சொல்ல முடியுமா? நீங்க உங்க முதலாளியை எப்படி எடை போட்டீங்க? உங்களுக்கு அவரை பிடிச்சதா? இதற்கு மறுபதில் தரும் முன் ஹெக்டர் மெக்குயின் சில கணங்கள் எடுத்துக்கொண்டான். நோ என்றான் கடைசியாய். எனக்கு பிடிக்கல. ஏன்? குறிப்பிட்டு எனக்கு சொல்ல தெரியல. அவரோட நடவடிக்கைகள்ல அவர் எப்பவுமே மனோகரமா தான் இருப்பார். இங்கு நிறுத்திவிட்டு சொன்னான். உங்களுக்கு உண்மையை சொல்றேன் மிஸ்டர் பைரோ, நான் அவரை விரும்பல, அவரை நம்பல. நிச்சயமா சொல்றேன், அவர் ஒரு கொடூரமான மற்றும் ஆபத்தான மனுஷன். இந்த என் கருத்தை ஸ்தாபிக்க என்னிடம் எந்த காரணங்களும் கிடையாதுன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ மிஸ்டர் மெக்குயின். ஒரு இறுதி கேள்வி. மிஸ்டர் ரிச்சர்ட்டை உயிரோட நீங்க எப்ப கடைசியா பார்த்தீங்க? நேற்று சாயங்காலம் கிட்டத்தட்ட என்று விட்டு சற்று சிந்தித்த அவன் 10 மணியை ஒட்டின்னு சொல்லலாம் என்றான். அவரோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். அவர்கிட்ட இருந்து சில குறிப்புகளை எடுத்துக்கொள்ள. எதை பற்றி? அவர் பெர்சியாவில் வாங்கியிருந்த சில ஓடுகள் மற்றும் பழமை மண்பாண்டங்களை பற்றி. அவருக்கு வந்து சேர்ந்திருந்தவை. அவை அங்கே வாங்கியவை கிடையாது. அதை பற்றி ஒரு நீண்ட வெறுத்து போன குறிப்பு தந்தார். இதுதான் மிஸ்டர் ரிச்சர்ட் கடைசியா உயிரோட பார்க்கப்பட்ட சமயமா? என்னை பொறுத்த வரைக்கும் எஸ். கடைசி மிரட்டல் கடுதாசி அவருக்கு எப்போ வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? கான்ஸ்டன்டின்புல் பகுதிக்கு நாங்கள் கிளம்பின காலையில். இப்போ உங்களை நான் மேலும் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு மிஸ்டர் மெக்குயின். உங்கள் முதலாளியுடன் நீங்கள் நல்ல உறவுல இருந்தீங்களா? இளையவனின் கண்கள் திடீரென்று மினுமினுத்தன. என்னை இதில் நீங்கள் சந்தேகப்படவே தேவையில்லை மிஸ்டர் டிடெக்டிவ். நானும் அவரும் ஆரோக்கியமான உறவு முறையில் தான் இருந்தோம். உங்களுடைய முழு பெயரையும் அமெரிக்காவில் நீங்கள் உள்ள உங்களுடைய முகவரியும் எங்களுக்கு தரணும் மிஸ்டர் மெக்குயின். மெக்குயின் அவனது பெயரை தந்தான். ஹெக்டர் வில்லட் மெக்குயின்
மற்றும் நியூயார்க்கில் ஒரு முகவரி. பாய்ரோ அவரது இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தார். இப்போதைக்கு இவ்வளவுதான் மிஸ்டர் மெக்குயின். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மிஸ்டர் ரிச்சர்டின் மரணம் பற்றிய செய்தியை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா நல்லதா இருக்கும். அவருடைய பணியால் மாஸ்டர் மேனுக்கு தெரியணும். அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் என்றார் பாய்ரோ வறட்சியாய். அப்படிதான்னா கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கும்படி அவராண்ட சொல்லிடணும். அது கஷ்டமில்ல. அவன் பக்கா ஆங்கிலேயன், பிரிட்டிஷ்காரன். தெரிஞ்சதை வெளியே சொல்லாதே. இது அவங்களோட தாரக மந்திரம். அமெரிக்கர்களை பற்றி அவனுக்கு தாழ்ந்த அபிப்பிராயம்தான். மற்ற நாட்டவர்களை பற்றி அபிப்பிராயமே கிடையாது அவனுக்கு. தேங்க்யூ மிஸ்டர் மெக்குயின். அந்த அமெரிக்கன் கேரேஜை விட்டு அகன்றான். எப்படி என்று கேட்டார் மிஸ்டர் போக். இவன் சொல்றதை நீங்க நம்புறீங்களா? இவரை பார்த்தா உண்மையானவராகவும் முகத்துக்கு முகம் மறைக்காம பேசுபவரை போலவும் தான் தெரியுது. இதுல இவர் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு உடையவரா இருந்தால் தனது முதலாளி மேல பாசம் இருப்பதை போல காட்டியிருக்கணும். ஆனா அப்படி எதுவும் அவர் காட்டல. என் உதவியை நாடி அதுல தோற்று போன சமாச்சாரத்தை மிஸ்டர் ரிச்சர்ட் இவர்கிட்ட சொல்லல என்பது நிஜம். ஆனா இது ஒன்றும் அப்படி பெரிய சந்தேகத்துக்கு இடம் தரும் விஷயமாகவும் எனக்கு படல. எனக்கு என்னவோ இந்த ரிச்சர்ட் எந்த ஒரு தருணத்திலும் தன் விசாரணைகளை தனக்குள்ளேயே வைத்து கொள்ளும் ஒரு ஜென்டில்மேனா படுறார். ஆக இந்த கொலை வழக்கில் ஒருத்தன் நிரபராதின்னு நீங்க சொல்றீங்க என்றார் பவுக் விளையாட்டாய். வருத்தமான பார்வையை அவர் மீது பதித்தார் பாய்ரோ. நான் கடைசி நிமிடம் வரை சந்தேகப்படுபவன், ஒவ்வொருத்தரையும் என்றார். ஆனா இந்த மெக்குயின் தன் எதிரியை 10-12 இடங்கள்ல பச்சாதாபமே இல்லாமல் குத்தி குத்தி கொள்ளும் ரகமா எனக்கு தோணல. அவர் மனோபாவத்துக்கு பொருந்தவே இல்லை. பொருந்தலதான் என்றார் போக் ஒரு சிந்தனையுடன். வெறியின் உச்சத்துல இருக்கும் ஒரு ஆம்பளையோட நடவடிக்கை தான் அந்த அளவுக்கு இருக்கும். லத்தீன்காரங்க தான் இப்படிப்பட்டவங்க. இல்லைன்னா நம்ம பணியாளர்களின் தலைவன் சொன்னதை போலவே ஒரு பொண்ணா இருக்கணும்.